வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ். டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ் சிலபஸில் இருக்கக்கூடிய கூட்டுறவு மேலாண்மைங்கிற பாடத்தில் முதல் டாபிக் கூட்டுறவு இயக்கத்தின் பரிணாமம். இதில் ஐசிஏ ஒத்துழைப்பு வரையறை அப்படிங்கிற டாப்பிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐசிஏ இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ், பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பு. இந்த ஐசிஏவானது நிறுவப்பட்டது 19/8/1895. ஐசிஏவின் முதல் தலைவர் ஆல்பர்ட் ஹென்றி ஜார்ஜ் அவர்கள். ஐசிஏவின் தலைமையிடம் பெல்ஜியம். ஐசிஏவோட நிர்வாக அமைப்பு பார்த்திங்கன்னா 5 அமைப்பாக உள்ளது. கூட்டுறவு பன்னாட்டு அதிகார அமைப்பு காங்கிரஸ், மத்திய குழு, செயற்குழு, இயக்குனர், பொதுச் செயலர், இந்த மாதிரியான நிர்வாக அமைப்புகளை கொண்டு இருக்குது. ஐசிஏவின் முக்கிய நிதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உறுப்பினர்களிடம் பெறப்படும் சந்தா, இதுதான் முக்கியமான நிதியாக கருதப்படுகிறது. ஐசிஏவின் முக்கிய செய்திகளை வெளியிடும் பத்திரிகை. இந்த கேள்வி மிகவும் முக்கியமான கேள்வி. கூட்டுறவு வணிக தொகுப்பு. இந்த கூட்டுறவு வணிக தொகுப்பு அப்படிங்கிற பத்திரிகை மூலமாக தான் ஐசிஏவின் முக்கிய செய்திகளை வெளியிடுவாங்க. ஐசிஏவின் சிறந்த மண்டலம் தென்கிழக்கு ஆசிய மண்டலம். அடுத்து டிஜி கார்வே தலைமையிலான குழு 1966 ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து 6வது கூட்டுறவு கொள்கையை, அதாவது கூட்டுறவுகளுக்கிடையே கூட்டுறவு அப்படிங்கிற 6வது கூட்டுறவு கொள்கையை டிஜி கார்வே தலைமையில் கொண்டு வந்தாங்க. அடுத்து உலக நாடுகளில் ஐசிஏவானது 163 கூட்டுறவு அமைப்புகள் உறுப்பினர்களாக இருக்காங்க. 1972ஆம் ஆண்டு 7 ஐரோப்பிய வங்கிகள் மற்றும் சில கூட்டுறவு அமைப்புகள் இணைந்து பன்னாட்டு கூட்டுறவு வங்கி குழுவை உருவாக்கியது. பன்னாட்டு கூட்டுறவு வங்கி குழு, இந்த கேள்வி கேட்பாங்க. எப்போ அப்படின்னா 1972. ஐசிஏவின் பிராந்திய அலுவலகங்கள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. மொத்தம் 4. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆசிய பசிபிக், புதுடெல்லி. ஐசிஏவின் 100வது நிறைவு விழா எப்போ அப்படின்னா 1995. ஐசிஏ முதல்ல தோற்றுவிக்கப்பட்டது 1985. 100வது நிறைவு விழா 1995. அடுத்து இங்கிலாந்தில் மென்செஸ்டம் என்ற இடத்தில் 1995 ஐசிஏவோட 100வது நிறைவு விழாவில் ஒரு கூட்டுறவு கொள்கை சீரமைப்பு செய்யப்பட்டு கடைசியாக 7வது கூட்டுறவு கொள்கையை சேர்த்தாங்க. அது என்ன அப்படின்னா சமுதாய நலனில் ஈடுபாடு. மொத்தமாக கூட்டுறவு கொள்கைகள் 7. இதில் இந்த சமுதாய நல ஈடுபாடு என்ற 7வது கொள்கையை ஐசிஏவோட 100வது நிறைவு விழாவில் சேர்த்தாங்க. அடுத்த டாபிக் கூட்டுறவு கொடி. கூட்டுறவு கொடியானது விப்ஜியார் என்னும் வானவில்லின் 7 வண்ணங்களை கொண்டது. கூட்டுறவு கொடியை வடிவமைத்தவர் சார்லஸ் கிடே. இவர் பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர். இந்த கேள்வி ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்வி. கூட்டுறவு கொடியை வடிவமைத்தவர் சார்லஸ் கிடே. கூட்டுறவு கொடி வடிவமைக்கப்பட்ட ஆண்டு 1921. கூட்டுறவு கொடியின் நோக்கம் வேற்றுமையில் ஒற்றுமை. கூட்டுறவு கொடியானது முதலில் பயன்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ இந்த கொடியை பறக்க விட்டாங்க அப்படின்னா 1923 மற்றும் 1924 நடந்த விழாக்களில் இந்த கூட்டுறவு கொடியானது பயன்படுத்தப்பட்டது. இந்த கூட்டுறவு கொடியினை அங்கீகரித்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சர்வதேச கூட்டுறவு மன்றம் தான் இந்த கூட்டுறவு கொடியை அங்கீகரித்தது. சர்வதேச கூட்டுறவு தினம் எப்போ அப்படின்னா ஜூலை முதல் சனிக்கிழமை, அதாவது ஜூலை 1 சாட்டர்டே சர்வதேச கூட்டுறவு தினமாக கொண்டாடப்படுகிறது. சர்வதேச கூட்டுறவு ஆண்டு 2012. அடுத்து கூட்டுறவு வார விழா. கூட்டுறவு வார விழா பார்த்தீங்கன்னா நவம்பர் 14 முதல்
நவம்பர் 20 வரைக்கும் கொண்டாடப்படுகிறது. கூட்டுறவின் சின்னம். கூட்டுறவின் சின்னம் இணைந்த கைகள். கூட்டுறவின் குறிக்கோள் ஒவ்வொருவரும் எல்லோருக்காக, எல்லோரும் ஒவ்வொருவருக்காக. இதுதான் கூட்டுறவோட குறிக்கோள். கூட்டுறவின் கோட்பாடு சமூக பொருளாதார பண்பாடுகளின் மேம்பாடு. அடுத்து கூட்டுறவின் வரையறை. கூட்டுறவோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, சர்வதேச கூட்டுறவு மன்றத்தின் கூற்றுப்படி கூட்டுறவு என்பது ஒத்த மனமுடையோர் சுயமாக ஒருங்கிணைந்து சமூக பொருளாதார பண்பாடு தேவை மற்றும் நோக்கத்தை நிறைவேற்ற மக்களாட்சி முறையில் இயங்கும் ஒரு பொது நிறுவனமாகும். இதுதான் கூட்டுறவின் வரையறை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.